ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டோட லஞ்ச் மெனு என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி லஞ்ச் மெனுவில் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் தாங்க. தேங்காய் சாதம், கொஞ்சம் புளி சாதம் செஞ்சுருந்தேன், தயிர் சாதமும் கொஞ்சம் செஞ்சுருந்தேன். இது எல்லாத்துக்குமே சூப்பரான அட்டகாசமான காம்பினேஷன் தாங்க. இன்றைக்கி முட்டை நல்லா தொக்கு பண்ணியிருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா, இது எங்கள் வீட்டோட ஒரு ரேராக எப்போயாச்சும் செய்கிற ஒரு விஷயந்தான். ஏன்னா இது அந்தளவுக்கு உடம்புக்கு நல்லது இல்லைங்கிறதுனால எப்போயாச்சும் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டுக்காக செய்வோம். வாழை கருவாடு வறுவல் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, காஞ்ச எறா கொஞ்சம் இருந்துச்சுங்க. இதை யூஸ்வலாக கோஸு, அவரைக்காய் இது கூடலாம் சேர்த்து பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நான் கோஸ் கூட வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்து இந்த காஞ்ச எறாவும் சேர்த்து ஒரு தொக்கு மாதிரி செஞ்சுருந்தேன். நைட்டு இட்லி தோசைக்கு சேர்த்த மாதிரி செஞ்சுருந்தேன். இந்த காஞ்ச எறாவை நல்லா ட்ரையாக வறுத்துட்டு அதில் இருக்கிற மண்ணெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதும் கோஸையும் சேர்த்து அதுவும் நல்லா வதங்கினதும் மிளகாய் தூள் சேர்த்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த காஞ்ச எறாவையும் சேர்த்து நல்லா வதக்கி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாங்க. இது இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டோட லஞ்ச் மெனுவில் பார்த்திங்கன்னா புளி சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம், முட்டை வறுவல், வாழை கருவாடு வறுவல், காஞ்ச எறா கோஸ் போட்டு தொக்கு செஞ்சுருக்கேங்க. இதுதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்ச் மெனு. தேங்க்யூ.